பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரை ஒரு மறைவிடமாய் கொண்டு கர்த்தரை விசுவாசித்து அவரை சார்ந்து யார் நிற்கிறாங்களோ அவங்கள ஆபத்து காலத்துல கர்த்தர் கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்துவாராம். இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்கா தேசத்தினுடைய தலைநகர் எது உங்களுக்கு தெரியல? கேபிட்டல் வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாஷிங்டன் டிசி, வாஷிங்டன் அப்படின்னா என்னது? ஒரு ஆளுடைய பெயர். அது இல்லாமல் அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்கிற மாநிலங்களில் வடபகுதியில் ஒரு மாநிலத்துக்கு பேர் வாஷிங்டன், அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வாஷிங்டன். இந்த வாஷிங்டன்ற பேர் அமெரிக்காவில் ரொம்ப பிரபலம். ஏன்னு சொன்னால், அமெரிக்கா தேசத்தில் உள்நாட்டு யுத்தம் நடந்த போது அதனுடைய சுதந்திரத்திற்காக தலைமை ஏற்று போராடி ஜெயித்து அதுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற ஒரு அருமையான தேவ மனிதர் அப்படிதான் சொல்லணும். அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர். அது மாத்திரம் அல்ல, அவர் இயேசுவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர். அவர் தாயார் அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாங்களாம். தினந்தோறும் ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ண நீ தவறக்கூடாது என்பதாய். அப்பொழுது குதிரை தானே, குதிரையில தான் அந்த நாட்களை பிரயாணப்பட்டு யுத்தம்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அந்த உள்நாட்டு யுத்தம் நடக்கும்போது அவர் குதிரையில அவர் தப்பித்து வந்து கொண்டிருக்கிறார். விரோதிகள் சூழ்ந்துட்டாங்க. ஒரு பெரிய படை அவரை துரைத்து கொண்டு வருது. இவரை கொன்னுட்டா காரியம் முடிஞ்சிரும்னு சொல்லி அதனால குதிரையில தப்பிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய ஆறு குறிக்க போகிறது. அந்த ஆற்றுல வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறார். பெரிய ஆறு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறது. வெள்ளம் போய் கொண்டு இருக்க தண்ணீர். அது இல்லாமல் குளிரான நாட்கள், ஐஸ் மாதிரி கை வச்சு அப்படியே ரத்தெல்லாம் உறைஞ்சிரும். அந்த மாதிரியான குளிரான காலம் அது. அதனால குளிர்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு. குதிரையில வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆறு குறுக்கிட்டு விட்டாரு. பின்னால சத்துருக்கள் துரத்தி கொண்டு வர்றாங்க. தப்ப வழி இல்லை. குதிரை விட்டு கீழே இறங்கினார். இப்போ இந்த ஆற்றை கடந்து போகணும், அல்லது எதிரி கையில் அவர் அகப்பட்டு ஆகணும். ஆற்றை கடக்கணுமானா அகலமான ஒரு ஆறு, அதை கடக்கணும். வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறாரு. தண்ணீர் வேற அவருடைய சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள குதிச்சு நீந்தினா உயிரோடு இருக்க முடியாது, நீந்த முடியாது. கை காலம் செயலற்று போயிடும் குளிர்னால. தப்புவதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அப்பொழுது அவர் குதிரை விட்டு இறங்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நீர் எனக்கு துணை நிற்கிறீர். இந்த ஆபத்துல என்னை விடுதலை பண்ணி எனக்கு உதவி செய்யன்னு ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி விட்டு அவர் சொன்னார், நான் அந்த ஆத்துல குதிச்சு நீந்த போகிறேன், எனக்கு ஒரே வழி அதுதான், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை ஜெபித்து விட்டு ஆற்றில குதித்து நீந்த ஆரம்பித்தார். பயங்கர வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறார். பாதி தூரம் போயிருப்பாரு நீந்தி. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் கூட்டமா குதிரையில வந்து நீந்து பார்க்கறாங்க. அவன் பார்த்தாக்கி அந்த ஆள் தப்ப முடியாது. இந்த ஆற்று வெள்ளம் அவனை கொண்டு போயிடும். ஆற்றினுடைய குளிர்ச்சியே அவனுடைய சரீரத்தை செயலற்றதான் மாற்றிவிடும். இனி அவ்வளவுதான் பிழைக்க மாட்டான்னு சொல்லி போயிட்டாங்க. இவர் நீந்தி அக்கறை சேர்ந்தார். ஒரு சேதமும் இல்லாம, அந்த குளிரினுடைய தாக்கம் இல்லாம, அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு இல்லாம ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஒரு அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அந்த தேசத்தை நிர்மாணித்த முக்கியமான தலைவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பழக்கமுடைய ஜார்ஜ் வாஷிங்டன். அப்ப ஆபத்தில் நான் அவனோடு இருந்து, வசனம் நிறைவேறுதா, ஆண்டவர் கூட இருந்தார். தப்பு வைத்து ஆண்டவர் தப்பு வைத்தார். மேன்மையாக வைப்பேன். இன்னைக்கு உலகம் முழுதும் ஒரு பேர் இருக்குதா? ஆண்டவர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வச்சிருக்கிறாரா? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். நீங்க ஆண்டவரை கர்த்தர் என் அடைக்கலம், அவர்தான் என் கோட்டை அப்படின்னு கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து வாழ பழகிட்டீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படிதானே 91 சங்கீதம் ஆரம்பிக்குது. அதனால கர்த்தரை சார்ந்து அவருடைய நிழல்ல நீங்க தஞ்சமடைந்து வாழ பழகுங்க. உங்களை தப்புவிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், ஜார்ஜ் வாஷிங்டன் போல நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பனே, யார் யார் இந்த நேரத்தில் ஆபத்துல, இக்கட்டில, நெருக்கத்தில் இருந்து
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய மகனை மகளை தப்புவித்து அவளை உயர்த்தி அவளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.